வணக்கம். 3 நிமிடம்தான் பேசுவார். 3 நிமிடம்தான் பேசுவார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 3 நிமிடம் பேசுவார். இதெல்லாம் ஒரு தலைப்பா? அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் ஒரு தலைப்பு தான். யார் 3 நிமிடம் பேசுவா? அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள்லாம் மைக்கை கொடுத்தா தொண்டைக்கிலேயே கத்துவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். செந்தமிழன் சீமான் எழுதி வைக்காமையே பேசுவாப்புல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாப்புல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதி கொடுத்ததையே வாசிக்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் சுத்த மோசம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எழுதி கொடுக்காம பேசுகிற 2 தலைவர்கள், ஒன்று செந்தமிழன் சீமான், அதுக்கு அடுத்தபடியாக திருமாவளவன். ஆனால் தமிழக வெற்றி கழக மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21 நடக்குது. 30 லட்சம் தொண்டர்கள் அதில் கலந்துக்க போகிறாங்களாம். 300 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. மாநாடு சாயந்தரம் 6 மணிக்கு தான் தொடங்குது. 7:30க்கெலாம் மாநாடை முடிச்சிடாங்களாம். விஜய் ஒரு ஆள் தான் பேசுவார் அப்படிங்கிறாங்க. சரி, விஜய் ஒரு ஆள் பேசுவாரே, விஜய் பேச்சை கேட்குறக்காண்டி அந்த 30 லட்சம் தொண்டர்கள் கூடுறாங்க. சரி, குறைஞ்சது 1 மணி நேரம் பேசுவாப்புலன்னு சொல்லி பார்த்தா 3 நிமிஷம் தான் பேசுவாராம். இது ஒரு மாநாடா? ஒரு தலைவர் 3 நிமிடம் பேசுகிறாரு, அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம், அதை கேட்குறதுக்கு ஒரு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு. இதெல்லாம் ஒரு தேவையா? எழுதி கொடுக்குறத வாசிச்சுட்டு போகிறாப்புல. அதை கான்ஃபரன்ஸ் காலிலே பேசிட்டு போயிடலாமே. வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிட்டு போயிடலாமே. அது எதுக்கு மாநாடு? ஒரு அரசியல் தலைவர்னால் நல்லா பேசணும், மைக்கை பிடிச்சி பேசணும், மக்கள் பிரச்சனையே பேசணும், கொள்கையே பேசணும், கட்சி எந்த பாதையில் போகுது பேசணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்போம், எப்படி ஆட்சி அமைப்போம், அதை பேசணும். அதை விட்டுவிட்டு இந்த 3 நிமிஷத்தில் அவர் என்ன பேச போகிறாரு? அவருடைய சுய புராணத்தை பற்றி பேச போகிறாரா? கட்சியை பற்றி பேச போகிறாரா? கட்சி கொள்கையை பற்றி பேச போகிறாரா? தொண்டர்களை பற்றி பேச போகிறாரா? நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை பற்றி பேச போகிறாரா? ஆட்சிக்கு வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் எதை பற்றி பேச போகிறாரு? 3 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது. அந்த தொண்டை கட்டிக்கிறோமா அவருக்கு? இப்படி ஒரு தலைவர், இந்த தலைவரை நம்பி இந்த அணில் குஞ்சுகள் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக போகுது. பாவம், காசை பூரா வீணாக்குது. விஜய்ன்னு சொல்லி போட்டு ஃப்ளக்ஸ் அடித்து பேனர் வச்சு வண்டி பிடிச்சி கொடியை தூக்கிக்கிட்டு, நீங்கள் உழைச்சாதாயா சாப்பாடு, நீங்கள் வேலைக்கு போனாதான் சாப்பாடு. விஜய் என்னத்தை கண்டீங்க? விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும்? சீமான் மாதிரி விஜய்க்கு பேச தெரியுமா? சீமான் மாதிரி அரசியல் தெரியுமா? சீமான் மாதிரி அரசியல் சாணக்கியம் தெரியுமா? அரசியல் தந்திரம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. சினிமாவில் டைரக்டர் எழுதி கொடுத்தா அந்த வசனத்தை வாசிப்பார், நடிப்பார். டூப் போடுறதுக்கு வேற ஆள் வந்து அடிப்பான். அடிக்கடி காட்சிகளில் கூட டூப் போடுறதுக்கு வேற ஒருத்தன் தான் வந்து நடிப்பான். இதுதான் விஜய். இது ஒரு என்னமோ ஒரு பெரிய அரசியல் தலைவர். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? எம்ஜிஆரே காமராஜர் செத்தனால தான் எம்ஜிஆர் வந்து மக்கள் மத்தியில் பிரபலமானார், ஆட்சியை பிடிச்சார். காமராஜர் சாகாமல் இருந்தா அப்படின்னா எம்ஜிஆர் சரத்குமார் மாதிரி, கார்த்திக் மாதிரி, டி ராஜேந்தர் மாதிரி கட்சிக்கு மூடு விழா நடத்திட்டு வேறு கட்சியில் போய் சேர்ந்திருப்பார். அதான் உண்மை. இன்றைக்கி விஜய் வந்திருக்காப்புல, எப்படி சாதிக்க போகிறாப்புல? அவரால் சாதிக்க முடியுமா? எலெக்ஷனுக்கு 9 மாதம் கூட கிடையாது. கட்சியே இன்னும் கட்டமைக்கலை, கட்சி கொள்கையே இன்னும் வடிவமைக்கலை. இதில் வேட்பாளர் தேர்வு செய்யணும், கட்சியை கட்டமைக்கணும், பூத் ஏஜெண்ட் போடணும், பிரச்சாரம் பண்ணணும். எப்படி என்ன செய்ய முடியும்? 3 நிமிஷம் பேச போகிறாரா? 3 நிமிஷம் பேசுகிறதுக்கு ஒரு மாநாடு. இதெல்லாம் ஒரு தேவையா?